ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம். நடக்க இருக்கிற குரு பயிற்சி மீன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குதுங்கிறத பார்க்கலாம். காலச்சக்கரத்தில் 12வது நிறைவான ராசியாக போற்றப்படக்கூடியது மீன ராசி. இதை நீர் ராசின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை உள்ளடக்கிய மீன ராசி அன்பர்களுக்கு அதிதேவதையாக குரு பகவான் வருகிறார். மறைமுக கலைநூல் வல்லோன் வானோர் கரசன் மந்திரி நரை சொறி கற்பகம் பண்ணும் நாட்டினுக்கு அதிபனாகி நிறை தனம் சிவிகை மண்ணில் நீடுபோகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இணைமலர் பாதம் போற்றின்னு சொல்லி உலகமே பணிந்து வணங்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம நேரில் நின்று தரிசனம் செய்யக்கூடாது. ஆனால் குரு பகவானை மட்டும் நேர் எதிரில் நின்று தரிசனம் செய்யலாம். குருவனுடைய பார்வை கோடி நன்மையை தரும்னு சொல்லி எல்லோரும் குருவனுடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த குரு பகவானுடைய ஆகர்ஷண சக்தியில பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே கள்ளம் கபடமில்லாத உள்ளம் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்றவர்கள், ஏராளமான நட்பு வட்டங்களை உடையவர்கள், சமுதாயத்துல பலராலும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய சுய முன்னேற்றத்திலே சுய உழைப்பிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பை உடையவர்கள் மீனராசி அன்பர்கள். இவர்களுக்கு மட்டும் நட்பு வட்டம் மிகச்சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில இவர்களைப் போல உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லோரையும் யதார்த்தமாக நம்பக்கூடிய குணம் இருக்கிறதுனாலையும் இந்த மீனராசி அன்பர்களினால மற்றவர்களுக்கு உபயோகம் இருக்கும். ஆனா மற்றவர்களினால இவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமானா அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. திடமான தெய்வ நம்பிக்கையும் தளராத தன்னம்பிக்கையும் உள்ள கடின உழைப்பாளிகளான இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது. சென்ற ஆண்டு முழுவதுமே 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். 10ல குரு இருக்க பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. இறைவனே திருவோடேந்திய நேரமாக இந்த 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் இருந்திருக்கும். சென்ற ஒரு ஆண்டு காலம் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சோதனைகளையும் சந்தித்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கு. ராசிநாதனான குரு பகவான் உபஜயஸ்தானம் ஏறி இருந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்புகளை தரக்கூடிய நேரம். குருவனுடைய ஸ்தான பலத்தை விட குருவனுடைய பார்வை பலம்ங்கிறது மிகப்பெரிய நன்மையை செய்யும். அப்படி குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக வீரியஸ்தானத்தை பார்க்கிறார். எப்போது மனபலம் அதிகமுள்ள மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் மனதிலே பெரிய உத்வேகங்களை தோற்றுவித்து காரிய ஜெயத்தை தரக்கூடிய வீரியஸ்தானம் குருவனுடைய பார்வை பெறுவதுங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதுபோல 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குழந்தைகளுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் நீங்கி நல்ல ஆயுள் விருத்தியை தந்து ஆரோக்கியத்தை தர்றார். கல்வியில நல்ல முன்னேற்றத்தை குழந்தைகள் அடைவதை நாம் பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். சொத்துக்களை கொடுத்து மாற்றிக்கொள்ள வேணும்னு மனதுக்குள்ள எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த காலம் மிகச்சிறப்பான முறையில் சொத்துக்களை கொடுப்பதும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும். கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய காலமாக இது அமைய இருக்கிறது. தொழிலில் பொருளாதாரத்தில் நல்ல லாபத்தை இந்த குருவனுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிவதுங்கிறது நமக்கு தரும். அதுபோல குரு பகவான் 9ஆம் பார்வையாக வாழ்க்கை துணையை பேசக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அதனால வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்யோன்யம் ஏற்படும். புதிய நபர்கள் மூலியமா நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் மூலியமா மிகப்பெரிய தன லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு குருவனுடைய அனுகிரகத்தாலே மீன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறதுங்கிறத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் இவர்களுக்கு சசயோகம்னு சொல்லக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகத்தை தர இருக்கிறார். அடுத்தடுத்து இனி வரக்கூடிய ஒரு 3 ஆண்டு காலம் வாழ்க்கையில மிக முக்கியமான நேரமாக இருக்கும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நல்ல தெய்வ பக்தியும் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் தொடக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் அமைய இருக்கிறதுங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி மீனராசி அன்பர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனை சென்று வழிபாடு செய்துட்டு வர்றதும்,
ஊரில் பத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்திற்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாட்களில் பஞ்சமுக தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர்றதும் மிகப்பெரிய சிறப்புகளை தரவல்லதுங்கிறத சொல்லி மீன ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், மகிழ்ச்சியும் மனநிறைவுமான ஒரு வாழ்க்கையை குருவனுடைய அருள் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி திருநிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.